சங்கீதம் 147 3ஆம் வசனத்திற்குள்ளே வாசிப்போம். 147ஆம் சங்கீதம் 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோகத்தில் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த ஹிருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேத எழுத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறீரோ அந்த காரியம் ஆகும்படிக்கும் உம்முடைய இஷ்டம் நிறைவேறும்படிக்கும் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பிரியம் அல்ல, எங்களுடைய இஷ்டம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டு நாதா. அடியேனை மறைத்து கொள்ளும், உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிப்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இந்த மாதத்தில் நான் நேற்றைய தினத்தில் அதிகாலை வழியிலே உங்களோடு பேசின வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியவில்லை. ஆன்லைன் மூலமாயும் கேட்டீர்கள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர் என்று சொன்னாரே, அவருடைய குணாதிசயம் என்ன என்பதுதான் இந்த வாரத்தினுடைய செய்தியின் தலைப்பாய் காணப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? காயங்களை கட்டுகிறவர். எந்த மனுஷனுடைய காயத்தையும் அவரால் மாத்திரமே கட்ட முடியும் என்று இந்த காலை வேளையில் உங்களோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வசனத்தில் நான் வாசிக்கிறோம், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? குணமாக்குறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்கி போனவர்கள், அருமையானே, அவர் காயம் கட்டுவதற்கு முன்பு சங்கீதத்தில் வேறொரு வசனம் ஒன்று உண்டு. 34ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 34:18. நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுடையவர்களை ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நொறுங்குண்ட இருதயம் உடையவருடைய காயம் கட்டுவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர்களுக்கு சமீபமாய் வருகிறார். அவர் தூரமாய் இருக்கிறவர் அல்ல, தூரத்திலே இருந்து காயத்தை கட்டுகிறவர் அல்ல, சமீபத்திலே வந்து காயத்தை கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய பக்கத்தில் வந்து நம்முடைய இருதயத்தின் காயத்தை, நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் காயங்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இருதயம் பல விதங்களிலே நொறுங்கி போகும். மனுஷனுடைய வார்த்தைகளினாலே, வேதம் சொல்லுகிறதே, பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிறவர்கள், உடைக்கிறவர்கள். நாம் நல்ல உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டுமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் அன்னாளை குறித்து நாம் சொல்லலாம். அவள் இருதயம் நொறுங்குண்டவளாக காணப்பட்டாள். காரணம், அவளுடைய சக்களத்தி பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளுடைய இருதயத்தை என்ன செய்தது? உடைத்து போட்டது. நொறுக்கப்பட்டவளாய் காணப்பட்டாள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அருமையான சிமியோன் மரியாளை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. உன் இருதயத்தை பட்டயம் என்ன, உன் ஆத்துமாவை பட்டயம் என்ன செய்யும்? உருவி போகும். என்றைக்கோ நடக்க போகிற ஒரு காரியத்தை சிமியோன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். உன் ஆத்துமாவை பட்டயம் என்ன செய்யும்? அது கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. எவ்வளவாய் நொறுக்கப்பட்டால் என்று நாம் கிறிஸ்துவின் மரணத்தை அனுபவங்களை தியானிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். அருமையானே, ஒரு கல்லனை பிடிக்கிறது போல பிடித்து கொண்டு போனார்கள். முகத்திலே துப்பினார்கள், தாடை மயிரெல்லாம் பிடித்து இழுத்தார்கள். கட்டப்பட்டவராய் அங்கே ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பிலாத்துவினிடத்தில், ஏரோதினிடத்தில்
காய்பாவிடத்தில் அண்ணாவிடத்தில் விதமாய் மாறி மாறி விசாரிக்கப்படுகிறவராய் காணப்பட்டார். கடைசியில் சொல்லப்பட்ட வார்த்தை, இவரிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை என்பதே. பிலாத்துடைய கல் தளத்தில் வைத்து கை கால்கள் கட்டி அவருடைய முதுகில் வாரினால அழுந்த கட்டுகளாய் காணப்பட்டார்கள். உழவன் உழுத படைசால்களை போல அவரை உழுது அவருடைய முதுகை என்ன செய்தார்கள்? நீளமாக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவாய் காயப்படுத்தினார். அதெல்லாம் பார்க்கும்போது பாரமான ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் தெருக்களிலே கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு நேராய் கடந்து போன அந்த இயேசுவை பார்த்து அந்த மரியாள் எவ்வளவு குமரி இருப்பாள், எவ்வளவா இருதயம் நொறுண்டவளாய் காணப்பட்டு இருப்பாள். அருமையான நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகள் ஒரு வேளை வியாதி படுக்கையில காணப்படும் போது, அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் பலவீனமாய் காணப்படும் போது நம்முடைய இருதயம் எவ்வளவாய் நொறுக்கப்படுகிறது, உடைந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை நாம் அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்படும் போது நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறதே. எத்தனை ஆறுதல் மனுஷன் சொன்னாலும் நம்முடைய இருதயம் ஆறுதல் அடைகிறது இல்லையே. ஆனால் ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற நொறுங்குண்ட இருதயமுடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுடையவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறார். அவர் சமீபமாய் வந்து அவர் காயங்களை கட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காய் வந்தவர் தான் யார் என்பதை நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சுயமாய் இந்த உலகத்திற்கு வரவில்லை. பிதாவாகிய தேவன் அவரை என்ன செய்தாராம்? அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை கர்த்தர் என்ன செய்தாராம்? அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சுயமாய் வரவில்லை. அவர் வந்ததின் நோக்கம் என்ன? இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டும்படியா. அதே வார்த்தையை நாம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, போதும் வேண்டாமா? இதே வசனம் தானே. கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிற காரியம்? இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிற கர்த்தர். இந்த காலையிலே இந்த 2வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் எது நிமித்தம் நொறுக்கப்பட்டதோ தெரியவில்லை. எது நிமித்தம் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீர்களோ நான் அறியேன். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், இந்த காலை வேளையில் உங்களுடைய காயங்களை கட்டுகிறவர் நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சமீபத்திலேயும் வந்து உங்களுடைய காயங்களை அவர் ஆற்றவராலே மாத்திரமே முடியும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திற்கு திரும்புவோ வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவர் அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை என்ன செய்வார்?
கட்டுகிறவராய் காணப்படுவார். அவர் காயப்படுத்துகிறவரோ காயத்தை கட்டுகிற தேவனுமாய் காணப்படுகிறார். வசனத்தில் வாசிப்போமானால் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன். எனக்கு கைக்கு தப்புவிப்பார். இங்க வசனம் சொல்லுகிறது, நான் காயப்படுத்துகிறேன், நானே என்ன செய்கிறேன், அவர்களை சுஸ்தப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறேன். ஏன் அவர் காயப்படுத்துகிறார்? அருமையானே, இன்னைக்கு மனுஷன் காயப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? கர்த்தரை விட்டு விலகி போகிற தன்மை. அருமையானே, கர்த்தரை விட்டு தூரமாய் போய் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். அருமையானே, சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு தன்மை என்பதை நன்றாய் அறிய வேண்டும். காயம் படுவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. முதலாவது காரணத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபான ரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவா இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல உன் உள்ளத்தை என்ன செய்யுமாம், அது பிரியனை போல தீண்டும், கடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மதுபானம் இருக்கும் இடத்திலே காணப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டு? காயம் உண்டு. மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் எப்படி இருக்குமாம், பளபளப்பாய் தோன்றும். நீ அதை என்ன செய்யாதே, பாராதே, நீ அதனிடத்திற்கு போகாதே. சாராய கடையில் தான் நல்ல சீரியல் லைட் போட்டு பளபளன்னு மின்னிட்டு இருக்கு. சில இடங்களில் 5 ஸ்டார் ஹோட்டல போல பார் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இவைகளெல்லாம் மனுஷனை என்ன செய்கிறது? காயப்படுத்துகிறது. எத்தனை காரியங்களை ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல வாசிக்கிறோம். மதுபான பழக்கத்தை விட முடியாதபடியினாலே எத்தனையோ குடும்பங்கள் கொலைக்கு கடந்து போயிருக்கிறார்கள். மனைவி எப்பொழுது பார்த்தாலும் நீ குடிக்காதே குடிக்காதே என்று சொல்லுகிறாள். அதனால் அம்மிக்கல்லை தூக்கி ராத்திரி தூங்கும்போது ஒரே போடு மனைவி மரித்து போனாள். பிள்ளைகள் தாயற்றவளாய் போய்விட்டார்கள். யோசித்து பார்ப்போம். காயப்படுத்துகிற தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். அருமையானே, இரண்டாவது காயப்படுவதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. கர்த்தருடைய வேதத்தில் என்ன வாசிக்கும் போது அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிப்போமா? அங்கே 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவருடைய குடியிருப்பு கல்லறையிலே இருக்கிறது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் அவன் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுது இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே என்ன செய்தானாம்? தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். வேற ஒருத்தர் காயப்படுத்தலையா, தன்னை தானே காயப்படுத்துகிற ஒரு தன்மை. எதற்கு அந்த காரியம் வந்தது? காயப்படுத்துதல். பிசாசு அவனை ஆட்கொண்டிருந்தபடியினாலே.
அநேக பிசாசு, ஒரு பிசாசு அல்ல, ஏறக்குறைய 6000 பிசாசுகள், ஒரு லேகியோன். அவ்வளவு பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்தது. ஒரு பிசாசு இருந்தாலே பயங்கரமான பிரச்சனை குடும்பத்துக்குள்ள. ஒரு 12 பிசாசு இருந்தா எப்படி இருக்கும் சொல்லவே வேண்டாம். குடும்பம் ரெண்டாய் போயிடும். அதுல இவனுக்கு 6000 பிசாசுகள். அதனால்தான் வீட்டிலேயே இல்லை. அவனுடைய சுகவாசம் எல்லாம் எங்கே? குகைகளிலும் கல்லறைகளிலும் பிரேத குழி அண்டையிலே. கல்லறைக்கு போறதுக்கே பகல்லே சில பேருக்கு பயம். சாயங்காலம் கொஞ்சம் இருட்டிருச்சுன்னா அதை விட பயம். கல்லறை தோட்டத்து வழியா போறதுக்கு பயம். ஒரு குடும்பம் இடையற்பாளையத்தில் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் வரும்போது சுடுகாடு பக்கத்தில் இருக்கு. நான் கேட்டேன், நீ யாருடைய பிள்ளை? நாங்கள் கர்த்தருடைய பிள்ளை. அப்படின்னு எதுக்கு நீ பயப்படணும்? சுடுகாட்டில் பிசாசை எந்திரிச்சு நின்னாலும் சரி, எரிக்கும் போது எலும்பு கூடி எழுந்து நின்னாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. காரணம் என்ன? உன்னோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் எப்படிப்பட்டவர்? பெரியவர். இதுவே அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல கவனிங்க, இவைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வசனத்துல நான் வாசிக்கிற, பிசாசு பிடித்தவன் தன்னைத்தானே காயப்படுத்துகிறார். இன்னைக்கு பிசாசு குடும்பங்களை காயப்படுத்துகிறது, தன்னைத்தானே காயப்படுத்துகிறது. இன்னொரு காரியம் ஒன்று உண்டு, கர்த்தருடைய வேதத்தில் அதற்கு பின்னே நான் வருகிறேன். நம்முடைய ஜீவிதத்தில் காயப்படுத்துதல் எப்படி வருகிறது என்பதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காயங்கட்டுகிற கர்த்தர் என்று எப்படி காயம் கட்டுகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். அதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12, 13, 17 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. இல்லம்மா, 13வது வசனம், உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சுஸ்தப்படுத்தும்படி ஔஷதங்களும் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் எப்படிப்பட்டது? ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உனக்கு சுஸ்தப்படுத்தும்படி ஔஷதங்களும் மருந்துகளும் இல்லை, டாக்டரும் இல்லை, நர்ஸும் இல்லை. நம்முடைய பாஷையில் இப்ப சொல்லணுமானா, ஏன் அந்த காயம் வந்தது? வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிப்போமா? 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அறுப்பு காலம் சென்றது, கொடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனான். அருமையானவர்களே, இது எது நிமித்தம் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்த ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடத்துடைய கொம்புகளிலும் என்ன செய்திருக்கிறது? பதிந்திருக்கிறது. பாவம், பாவத்தின் நிமித்தமாய்த்தான் அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? காயப்பட்டிருக்கிறான். சீயோன் குமாரத்தி உச்சந்தலைவர் உள்ளம் கால் வரைக்கும் பலட்சியப்பட்டு காயப்பட்டு காணப்படுகிறார். அவளை சுஸ்தப்படுத்துவார் ஒருவரும் இல்லை, அவருக்காக விசாரிக்கிறவனும் இல்லை, ஔஷதங்களும் இல்லையா? கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிற
அவளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற மற்றொரு வார்த்தை ஒன்று உண்டு பிரியமானவர்களே. அதே 30ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணி ஹல்லேலூயா 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 உன்னுடைய காயங்களை ஆற்றுவார் ஒருவரும் இல்லை, உனக்கு ஔஷதங்களும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு என்ன செய்ய பண்ண போகிறேன்? ஆரோக்கிய வர பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணி உன் காயங்களை என்ன செய்வேன்? ஆற்றுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, காயங்களை ஆற்றுகிற ஒருவர் இந்த காலை வேளையில் நம்முடைய நடுவில் எழுந்தருளி இருக்கிறாரே. அவரை நோக்கி பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிப்போமா? அங்கே 6வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். நேரம் இல்லாதபடி நான் விவரித்து சொல்ல இயலவில்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் என்ன செய்வேன்? அருமையானே, அதற்காக ஒருவர் கல்வாரி சிலுவையிலே காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாய் பிறந்தவர் 33 வயதிலே கொல்கதாவிலே சிலுவையிலே நமக்காய் ஒருவர் தொங்குகிறவராய் காணப்பட்டார். உச்சந்தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் பாவத்தின் நிமித்தமாய் காயப்பட்டிருந்த நமக்காக அவர் உச்சந்தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் என்ன செய்தார்? காயப்படுகிறவராய் காணப்பட்டார். எதற்கு தெரியுமா? அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய காயங்கள் என்ன செய்யப்படுகிறது? ஆற்றப்படுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் தொட்டு வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லுகிறது. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடுத்த வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அவர் தன்னை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறீர்கள்? குணமாகிறீர்கள். அவருடைய தழும்புதான் இந்த காலை வேளையிலே உங்களை குணமாக்கும் ஔஷதமாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, காயம் ஆறி போனால் அதுக்கு தழும்பு வரும். கிறிஸ்துவின் தழும்புகளினாலே நாம் எல்லாரும் குணமாக்கப்படுகிறோம். நம்மை குணப்படுத்துவார் ஒருவரும் இல்லை என்று யோசிக்க வேண்டாம். நம்மை குணப்படுத்த கல்வாரி சிலுவையில் ஒருவர் மரித்திருக்கிறார். அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்க போதுமானது. யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார். அவருடைய கை என்ன செய்கிறது? அவரே காயப்படுத்துகிறவரும் அவரே ஆற்றுகிற தேவனுமாய் காணப்படுகிறவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம்
16வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 34:16. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை நான் என்ன செய்து காயம் கட்டி. ஐயா, எலும்பு முறிந்து போனதான். ஏன் எலும்பு முறிந்தது? அதற்கு ஏதாயிலும் காரணம் உண்டா? நான் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறத நான் கண்டுபிடித்தேன். வசனத்தை வாசிப்போமா? அங்கே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் 3:16. நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல். அப்படின்னு அர்த்தம் என்ன? எலும்புகளிலே பாஸ்டர் அது தப்பா எழுதிட்டாங்க போல இருக்கு. அது எப்படி இருக்கும்? உக்கல் இல்லை விக்கல்னு சொல்லணும் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? அல்ல. ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வாசித்தால் தான் தெரியும். அதுல உக்கல் என்ற வார்த்தையினுடைய ஆங்கில பதம் ராட்டன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராட்டன் என்று சொன்னால் அது என்ன ஆயிடுச்சு? அழுகி போச்சு. ஒரு ஆப்பிள் பழத்தை வீட்டில் வாங்கி வைக்கிறோம், அதை ஒன்று கவனிக்காமலே இருந்தால் அது என்ன செஞ்சிடும்? அழுகி போயிடும். தக்காளி பழம் வாங்குவாங்க, சீப்பா இருக்கு, இப்போ 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு 4-5 கிலோ வாங்கி வச்சிருவாங்க. எடுத்து பார்த்தா ஒரு 2 நாள் கழிச்சு 1/2 கிலோ தக்காளி அவுட்டு, எல்லாம் அழுகி போச்சு. இன்னும் 2 நாள் கழிச்சு, ஏன்னா 5 கிலோ தக்காளியும் ஒரே நாளில் செய்ய முடியும். இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்தா இன்னொரு 1/2 கிலோ. கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏமாந்தது யாரு தான்? நம்ம தான். நல்ல கவனிங்க, இந்த காலை வேளையில அழுகி போன எலும்பு உள்ளேயே அழுகி போதான் இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த அழுகி போன எலும்புகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? காயம் கட்டுகிறவராய் காணப்படுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உடைய எலும்புகள் அழுகி போன நிலைமையில காணப்படலாம். நொறுங்கி போறதற்கு காரணம் அதுதான். ஆனால் கர்த்தரோ அது என்ன செய்கிறாரா? காயம் கட்டுகிறவராய் காணப்படுகிறார். நேசர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை தேடி வருகிறார். நீ 2வது காரியத்துக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். நேரம் கடந்து போகிறது. வாசிப்போ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். போதுமா? அப்புறம் வந்துருமோ? அங்க வசனத்துல வாசிக்கணும். 30வது வசனத்துல ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராய் பிரயாணம் போகிறார். எருசலேம் மலையின் மேல் காணப்படுகிற ஒரு பட்டணம். ஆனால் எரிகோவோ தாழ்ந்த பூமி. அவன் மலையிலே இருந்து கீழே என்ன செய்கிறான்? இறங்கி வருகிறவனாய் காணப்படுகிறான். அது வேறு ஆவிக்குரிய அர்த்தம் பலரும் பலவிதமாய் சொல்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அவன் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, எருசலேம் என்றால் அங்கே சமாதான வாசம் பண்ணுகிற இடம். அங்கே ஷலோம் என்று சொல்லப்படுகிறார் எபிரேய வார்த்தை வருகிறது. ஷலோம் என்றால் சமாதானம். சமாதான பட்டணத்திலிருந்து எரிகோவுக்கு சபிக்கப்பட்ட பூமிக்கு நேராய் கடந்து போகிறார். யோசுவா அந்த பட்டணத்தை சபிக்கிறவனாய் காணப்பட்டார். அதனுடைய அஸ்திபாரை கல்லை வைக்கிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்ல வைக்கும் போது தன் இணைய குமாரனையும் என்ன செய்வான்? சாக கொடுப்பான் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே சம்பவித்தது. அருமையானவர்களே, சாபத்தின் பூமிக்கு நேராய் கடந்து போன ஒரு அனுபவம். அது வேறு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால்
பின்மாற்றத்துக்கு ஏதுவாய் போகிறது. கர்த்தரை விட்டு விலகி போகிற ஒரு அனுபவம். வசனத்தில் என்ன வாசிப்போமானால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கலாம். எரேமியா 17:5, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனாம்? சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஜீவிதம் நமக்குள்ள வேண்டாம். அதனாலே மனுஷர் என்ன செய்யப்படுகிறார்கள்? சபிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு. எப்படிப்பட்ட தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம்? ஜீவனுள்ள தேவனையா, அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறவர். மனுஷனோடு இன்றைக்கும் பேசுகிறவராய் காணப்படுகிறவர். இன்றைக்கும் அவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவருக்கு ஒப்பான ஒருவர் வேறு இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லையே. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவன் அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள என்ன செய்யாதபடிக்கு இராமல் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இவனோ பரிசுத்த நகரத்தை விட்டு, சாலேம் ஆகிய சமாதான நகரத்தை விட்டு சபிக்கப்பட்ட பூமிக்கிறராய் அவன் யாத்திரையிலே காணப்பட்டான். வசனம் சொல்லுகிறது, வருகிற வழியிலே கல்லர்கள் அவனை என்ன செய்தார்கள்? பிடித்தார்கள். அவனை வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். அவர்களை காயப்படுத்தினார்கள். குற்றுயிராய் அவனை விட்டுவிட்டு போனார்கள். எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டார்கள். இன்றைக்கு பாவம் அப்படித்தான் செய்யும். பின்மாற்றத்துக்கு ஏதுவாய் கடந்து போனுடைய நிலைமை அதுதான். தகப்பனுடைய வீட்டை விட்டு கடந்து போனானே இளைய குமாரன், அவனுடைய ஜீவிதத்தில் ஆஸ்தி எல்லாம் வாங்கி கொண்டு போனான். ஆனால் கடைசியில பன்றிகள் நடுவிலே உட்கார்ந்து கொண்டு அவைகள் சாப்பிடுகிற அந்த தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப எப்படி இருந்தானாம்? ஆசையாய் காணப்பட்டான். பின்மாற்றம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய்விடும். ஒருவர் இரக்கம் செய்ய முடியாத, யாரிடத்திலும் தயவு பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராய் பின்மாற்றம் கொண்டு போய்விடும். ஆனால் நன்றாய் கவனிப்போம். கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லுகிறது, 33வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவன் காயங்களை கட்டுகிறவனாய் காணப்பட்டான். தர்மியான வேளையில நீங்களும் நானும் யூதர் அல்லாதவர்களாய், புறஜாதிகளாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்ட நம்மை தேடித்தான் இயேசு என்ன செய்தார்? கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். யூதர்கள் அவரை நிராகரித்தபடியினாலே புறஜாதியாராய், தேவனற்றவர்களாய், தேவ நம்பிக்கையற்றவர்களாய், காணியாட்சிக்கு தூரமானவர்களாய், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராய் காணப்பட்ட நம்மை தேடி இயேசு வந்தார். ஐயா, அவர்தான் நம்முடைய சமீபத்தில் வந்தார். காரணம் என்ன? நம்முடைய நிலைமையை பார்த்தார். குற்றுயிராய் கிடக்கிறார். எல்லாரும் அவனை பார்த்து விலகி போன ஒரு சூழ்நிலை. உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. அவன் மேல் மனதுருகி அவன் கிட்ட வந்து அவன் பட்சமாய் இருந்து அவனுக்கு என்ன செய்தானா? எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி தன்னுடைய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி கொண்டு போய் அவனை பராமரிக்கும்படிக்கு சத்திரத்தில் வைத்து போயிருக்கிறார். சத்திரம் தேவனுடைய சபையை காட்டுகிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, சத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய காயங்களை
குணமாக்கும்படியாய் அவர் போதுமானவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, 2 பணத்தை அவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்து, நான் வரும் அளவு இதை கொண்டு இவனுக்கு என்ன செய், பராமரித்துக் கொள். ஏதாகிலும் அதிகமாய் செலவழித்திருப்பாயானால் நான் திரும்ப வந்து உனக்கு என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன். ஆகினாத்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்களிடத்தில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை, அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நன்றாய் கவனியுங்கள். ஒரு ஊழியனுடைய வேலை பில் கலெக்டர் செய்யற வேலை அல்ல. வீடு வீடாய் போய் தசமமாக ஏன் கொடுக்கல, காணிக்கை ஏன் கொடுக்கலன்னு கேட்கிற வேலை அல்ல ஊழியக்காரனுடைய வேலை. ஊழியக்காரனுடைய வேலை கர்த்தர் தன்னை அழைத்த எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுவார். அவன் வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவனை போஷிக்க எப்படிப்பட்டவர், வல்லவர். எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். எனக்கு தெரிய எத்தனையோ பரிசுத்தவான்கள், முன் சந்தையிலே காணப்பட்ட அநேக பரிசுத்தவான்களை நான் அறிவேன். அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் பட்ட நிந்தைகள், அவமானங்கள், சரியான ஆகாரம் இல்லாதபடிக்கு அவர்கள் நடந்த நடைகள், பிரயாசப்பட்ட அனுபவங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய், அவர்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு அறுத்து கொண்டிருக்கிற இன்றைய சமுதாயம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த உலக ஊழியத்திற்கு வந்தது அவலட்சணமான ஆதாயத்தை தேடி அல்ல. எப்படியாயிலும் கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தி அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற மேலான சிந்தையே ஊழியக்காரனுக்கு காணப்பட வேண்டும். இன்றைக்கு அன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை நான் குறை சொல்கிறேன் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு அப்படி அல்ல. ஊழியத்திற்கு வந்ததும் கார்ல போகணும், பைக்ல பறக்கணும். அதுவும் யமஹா பைக்ல எவ்வளவு, ஒரு சீட்டு மேல இவ்வளவு உயரத்தில் இருக்கு, ஒரு சீட்டு கீழே இருக்கு, அப்படிப்பட்ட பைக்கை வாங்கணும். அதற்கு அல்லையா ஊழியத்திற்கு வந்தது. ஏழை ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை ஒவ்வொன்றும், ஒவ்வொரு பைசாவுக்கும் உத்தரவாதம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. பயத்தோடு நடுக்கத்தோடும் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை தசமபாகத்தையும் கர்த்தருக்காய் செலவிட வேண்டியது அவசியம். ஆடம்பரமாய் காணப்படுவதற்கு அல்ல. இந்த காலையில நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படிப்பட்டவர்களுக்கு மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் என்ன செய்வார், தருகிறவராய் காணப்படுவார். ஒரு ஊழியக்காரனை குறித்து கடந்த நாட்கள் என்னோடு சொன்னார்கள், அண்ணே எங்களுடைய சபையில தான், அது பெரிய சபையாய் 3000 பேர் இருந்த சபையாய் இருந்தது, எங்களுடைய சபையில தான் பாட்டு பாடிட்டு இருந்தான். இப்ப என்னன்னா ஒரு 10-60 பேரை கூட்டிட்டு தனியா போய் ஒரு சபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நடத்திட்டு இருக்கான். யோசித்து பாருங்க, சபையை பிரிக்கிற ஊழியம் அல்ல. எந்த சபையில நாட்டப்பட்டு இருக்கிறோமோ அந்த சபைக்கு தூணாய் விளங்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இப்படி போகிறதுனால ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை இன்றைக்கு நன்றாய் இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் அல்லவே இல்லை. அந்த அதற்காய் பிரயாசப்பட்ட, அந்த ஆத்மாக்களுக்காய் பிரயாசப்பட்ட அந்த ஊழியன் கண்ணீர் சிந்துவானால் அது அவர்களுக்கு சாபமாய் காணப்படும். நான் இன்னும் அதிகமாய் சொல்ல விரும்பவில்லை, கர்த்தரே அதை பார்த்து கொள்ளட்டும். இந்த காலையில் நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் தேடி வந்து அவருடைய காயங்களை கட்டி அங்கே சத்திரத்தில் கொண்டு போய் நிறுத்தி 2 பணத்தையும் உத்தரவாதம் உள்ள பொறுப்பை அதை கொடுத்து போனார்.
அந்த ரெண்டு பணமும் வேறு அல்ல. கர்த்தருடைய வேத விதமாய் சொல்லுகிறது, அது ஒப்புரவாக்குதலின் ஊழியமும் ஒப்புரவாக்களின் உபதேசமாய் காணப்படுகிறது. அந்த ரெண்டு பணம் அதற்கு தான் கொடுக்கப்படுகிறது. உத்தரவாதம் உபதேசத்தை, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை அவனுக்கு போதிக்க வேண்டும். அதே போல உத்தரவாதம் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை என்ன செய்யணும்? தேவனோடு கூட என்ன செய்யுங்கள், ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியம்தான் ஊழியமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது ஊழியம் அல்லையா? தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போக ஒரு காலத்துல, ஆனால் தேவனுடைய உபதேசத்துல எந்த மனுஷன் கட்டப்படுகிறானோ அவன் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பந்தய பொருளை பெறுகிறவனாய் காணப்படுவான். காலையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய காயங்களை கட்டுகிறதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். பின்மாற்றத்திற்கு எதுவாய் கடந்து போகிற அவிசுவாசம் உள்ள இருதயம் நம்ம ஒருவருக்குள்ள வராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருப்போம். மூணாவது காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்பு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசிப்போம். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும். அருமையான இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பிலிப்பு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தபடியினாலே அங்கே காணப்பட்ட சத்துருக்கள் அவரை பிடித்து நியாய சங்கத்திற்கு முன்பதாய் நிறுத்தி அவரை சிறைச்சாலையில் தள்ளும்படியான காரியம் நேரிட்டது. சிறையில் அப்போஸ்தலனாகிய பவுலடியாரும் அவரோடு கூட அங்கே வசனத்தில் வாசிக்கிற காரியம், அங்கே சீலாவும், சீலா என்றால் பெண் அல்ல ஆண், சைலஸ் என்று சொல்லப்படுகிறது. அநேகர் அதை பெண் என்று நினைக்கிறார்கள். பெண் அல்ல, அது ஆண். பவுலோடு கூட சேர்ந்து அந்த சகோதரனாகிய சீலா கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். ரெண்டு பேரும் இப்பொழுது என்ன செய்யப்படுகிறார்கள்? அங்கே சிறையில உட்காவலறையிலே தள்ளப்பட்டிருக்கிற, உள்ள இருக்கிற தனிமை சிறை, இருள் காணப்படுகிறது. அவருடைய கால்கள் எல்லாம் தொழுமரத்திலே மாட்டப்பட்டு இருக்கிறது. கைகளிலே சங்கிலிகள் காணப்படுகிறது. ஆனால் பவுல் அந்த சங்கிலிகளை குறித்து பயப்படவே இல்லை. அந்த சங்கிலிகளை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் அநேகம் இருக்கிறது. அவைகள் எல்லாம் நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாய் நிற்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, இந்த கட்டுகள் தவிர மற்ற எல்லா காரியத்திலும் நீர் என்னை போல இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். கட்டுகள் தவிர. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கட்டுகளை குறித்து அவர் பாரப்படவில்லை, துக்கப்படவில்லை. அப்படி இருந்திருக்குமானால் சீலா சொல்லியிருப்பான், பவுலே நான் உன்னோடு கூட வந்ததினாலே நான் இன்னும் கட்டப்பட்டு இருக்கிறேன், என் கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு இருக்கிறது. ரெண்டு பேர் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவில்லை. அதற்கு பதிலாக பரலோகத்தின் கர்த்தரை நடுராத்திரி என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர்கள் பாடி ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செய்தது? அசைய ஆரம்பித்தது. அவர் சொல்ல அஸ்திபாரங்கள் அசையும். பிரியமானவர்களே, அஸ்திபாரம் அசைந்தது, கட்டுகள் தானாய் கலந்து விழுந்தது, சிறைச்சாலையின் கதவுகளும் என்ன செய்தது? திறவுண்டது. சிறைச்சாலை தலைவன் எல்லாரும் தப்பி போய்விட்டார்கள் என்று நினைத்து பட்டயத்தை எடுத்து அவன் தன்னையே மாய்த்து கொள்ள பார்த்தான். பவுல் சத்தமிட்டு சொன்னான், உனக்கு ஒரு கெடுதியும் என்ன செய்ய வேண்டாம், செய்து கொள்ள வேண்டாம். நாங்கள் எல்லாரும் இங்கே எப்படி இருக்கிறோம்? பத்திரமாய் காணப்படுகிறோம். அவன் வந்து பார்த்தான், எல்லாரும் பத்திரமாய் இருக்கிறார்கள். எந்த கைதியும் வெளி ஓடி போகவில்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அங்க வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். சிறைச்சாலை தலைவன் வசனத்தை கேட்கல, முதல்ல இந்த அதிசயத்தை கண்டவுடனே அவன் கேட்கிறான், ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி,
அப்பொழுது நீ உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் உடனே செய்த காரியம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த ராத்திரியிலே தானே அவனை வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவனுடைய காயங்களை என்ன செய்தான்? கழுவுகிறவனாய் காணப்பட்டான். கழுவின பிறகு வசனம் சொல்கிறது, அவனும் அவன் வீட்டார் அனைவரும் என்ன செய்தார்கள்? பவுலினாலே ஞானஸ்நானம் பெற்றார். அருமையானே, காயம் கட்டுகிறது மட்டுமல்ல, காயத்தை கழுவுகிற ஒரு ஊழியம் தேவையாயிருக்கிறது. அந்த ஊழியத்தை சிறைச்சாலை தலைவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். பவுலோ சீலாவும் அடுத்த நாள் அவள் வெளியே அழைத்து அனுப்பப்படுகிறத நான் வசனத்தின் மூலமாய் வாசிக்க முடியும். அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய காயம் எதினாலே வந்திருக்கிறது? எது நிமித்தம் காயப்பட்டு இருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் காயப்பட்டவர். ஆனால் கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய அறுவடைய அதே சிறைச்சாலையில் தருகிறவராய் காணப்பட்டார். எந்த இடத்துல அவமானப்பட்டார்களோ, எந்த இடத்துல உட்காவலரையிலே வைக்கப்பட்டார்களோ, அதே சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கிறவனாய் மாறினார். கர்த்தர் செய்ய வல்லவர். தர்மியான காலை வேளையிலே நம்முடைய காயங்களை கட்டுகிற ஒருவரை குறித்து உங்களோடு சொல்லி இருக்கிறேன். அவரை நோக்கி பார்ப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிறீர். இருதயம் நொறுங்கி போனது எது நிமித்தம் என்று உமக்கு தெரியும். பிரசங்கிக்கிற நான் அறியே, நீங்கள் என்ன நிலைமையில வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எதினாலே நீங்கள் காயப்பட்டு நொறுங்கி போனீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஏதோ மனுஷருடைய வார்த்தையோ அல்லது உங்களுடைய ஜீவிதத்தில் சம்பவித்த ஏதோ ஒரு காரியமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில வந்த ஒரு தோல்வியோ நஷ்டமோ ஏமாற்றமோ அவமானமோ உங்களுடைய இருதயத்தை நொறுக்கி போட்டு இருக்கிறதா? கவலை வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய காயங்களை கட்டுகிறவர் ஔஷதமாய் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய ஔஷதம் வேறே ஒன்றுமல்லையா, அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் உங்களுடைய காயங்களை ஆற்ற போதுமானது. அது காயங்களை கழுவ போதுமானது. இன்றைக்கும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுகிறவனாய், அவன் காயங்கள் ஆற்றப்படுகிறதாய், நொறுங்குடைய இருதயம் சுஸ்தமடைகிறதாய் காணப்படும். உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளோ, என் இருதயத்தை குணமாக்கும் ஆண்டவரே. ஒருவேளை பாவத்தினாலே உடைய இருதயம் நொறுங்கி போயிருக்குமானால், பின்மாற்றத்தின் நிமித்தம் உடைய இருதயம் நொறுக்கப்பட்டதா இருக்குமானால், பிசாசுடைய கிரியை நிமித்தம் உடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்குமானால், இன்றைக்கு அவரிடத்தில் கடந்து வருவோம். அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை குணமாக்க போதுமானவர். அவரை போல குணமாக்குறவர் ஒருவர் இல்லை. வேறே ஒரு ஔஷதமும் இந்த உலகத்தில் இல்லையா? ஔஷதங்களை தேடி போக வேண்டாம். அவர் உங்களுடைய இருதயத்தின் காயங்களை கட்டுகிறவர். நானே கட்டுகிறேன் என்று சொல்கிறாரே, நானே உன்னை குணமாக்குற கர்த்தர் என்று சொல்கிறாரே. வசனத்தில் வாசிக்கிறோமே, யாத்ராகமம் 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறாரே. உன் பரிகாரி அவர் ஒருவரே. அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடு. இன்னைக்கு பூரணமான ஒரு சமர்ப்பணம் உன் வாழ்க்கையை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். அது மீண்டுமாய் உன்னை உயிர்ப்பிக்க போதுமானதா இருக்குது. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உம்முடைய சன்னிதானத்தில் கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ள அடியேனுக்கு பலன் தந்தீரற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும்
கர்த்தர் கர்த்தாவே காயங்களை ஆற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியா நீங்கள் ஜெபிக்கிறோம். மனமகிழ்ச்சியினால நிரப்பும். ஒருவராயினும் ஆண்டவரே துக்கத்தோடு இந்த இடத்தை விட்டு போய்விடாதபடிக்கு மனமகிழ்ச்சியுள்ளாய் திரும்ப செல்ல கர்த்தர் உதவி செய்யும். நீர் ஒவ்வொரு இருதயங்களை ஆராய்ந்தறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே அவருடைய காயங்களை கட்டுவீரா, அவர்களை தேற்று. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயினாலே அவருடைய ஆறுதல் படுத்தும்படியாய் நீங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.